சற்று முன் மறைந்தார் நவரச நாயகன் கார்த்திக். வெளியான அதிர்ச்சி செய்தி தமிழ் சினிமாவையே நிலைகுலைய வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான வாரிசு நடிகர் கார்த்தி. இவருடைய அப்பா முத்துராமன் அப்பவே தமிழ்ல 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடித்தவர். தன் அப்பா பெரிய ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தோட தமிழ் சினிமாவுல கார்த்திக் அறிமுகப்படுத்தப்பட்டாரு. ஆனா, என்னதான் இவரு ஒரு வாரிசு நடிகரா அறிமுகமானாலும், அதன் பிறகு இவர் நடித்த படங்கள் எல்லாமே இவருக்கு பெரிய ஒரு வெற்றி பாதைய உருவாக்குனுச்சு. அது மட்டும் இல்லாம, இவருக்குன்னு தனி ஒரு பாதையில டிராவல் பண்ண ஆரம்பிச்சாரு. இவரு முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம், ஒரு லவ் ஃபிலிம், ஒரு காமெடி திரைப்படம் அப்படின்னு இல்லாம, எந்த கதாபாத்திரம் குடுத்தாலும் அதோட ரொம்ப அழகா ஒன்றிணைஞ்சிருவாரு. அதனால தான் இவர எல்லாரும் நவரச நாயகன் அப்படின்னு செல்லமா அழைச்சாங்க. அப்படி அந்த காலத்துல இவர் நடித்த எல்லா படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. எந்த படமா இருந்தாலும் அதுல வெற்றி கண்டுருவாரு. அப்படி கார்த்திக் தனக்குன்னு ஒரு தனிப்பாதையில 100க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சு, அதன் மூலியமா பிரபலமானவரு. மக்கள் மத்தியில தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தையும் உண்டு பண்ணி வச்சிருக்காரு. இப்படியாப்பட்ட கார்த்திக் தன்ன மாரியே தன் மகனையும் பெரிய ஹீரோவாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அவருடைய மகன் கௌதம் கார்த்திக்க மணிரத்னம் இயக்கத்துல கடல் திரைப்படத்துல அறிமுகப்படுத்தினாரு. அதன் பிறகு கௌதம் கார்த்திக்கும் தமிழ் சினிமால ஒரு 20 படங்கள் நடிச்சிருப்பாரு. ஆனா, கார்த்திக் மாரி இவரால பெருசா சாதிக்க முடியல. இவரு இந்த நேரத்துல நடிகை மஞ்சிமா மோகன காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. அதன் பிறகு கௌதம் கார்த்திக்கு பெருசா பட வாய்ப்பு எதுவுமே வரல. திருமணமாகி 4 வருடம் ஆகப்போது. அவருக்கு குழந்தையும் இல்ல. நடிகர் கார்த்திக் தமிழ் சினிமால அப்பப்போ சில படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சாரு. இப்போ வயசாயிடுச்சு. உடம்புல வேற நெறைய பிரச்சனை. அதனால எந்த படங்களையும் நடிக்கவே இல்ல. வீட்லயே தான் இருக்காரு கார்த்திக். தன் மகன பெரிய நடிகனாக்கணும்னு ஆசைப்பட்ட கார்த்திக்கு ஏமாற்றம் மட்டும் தான் மிஞ்சுது. அது மட்டும் இல்லாம கார்த்திக் தனது மகனுக்கு ஒரு முக்கியமான தயாரிப்பாளருடைய மகள திருமணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுவும் நடக்கல. தன்னுடைய வாழ்க்கையில தான் நெனச்சது எல்லாம் நடந்துச்சு. தன் மகனுக்குன்னு நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல. தன் மகன் ஒருவேளை தயாரிப்பாளர் மகன திருமணம் பண்ணியிருந்தா, இந்நேரம் அவனுடைய திருமண வாழ்க்கையும் சரி, அவனுடைய சினிமா கேரியரும் சரி, அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். ஆனா, அவன் என் பேச்ச கேட்காம, இன்னைக்கு அவன் எல்லாத்தையுமே கெடுத்துக்கிட்டான் அப்படின்னு நடிகர் கார்த்திக் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள்ட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதுல சில பேரு கௌதம் கார்த்திக் கிட்ட தன் அப்பா இப்படிலாம் ஃபீல் பண்றாருன்னு அவருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. அது நடிகை மஞ்சிமா மோகனுக்கு தெரிய வந்திருக்கு. தன்னால தான் உன்னுடைய வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு உங்க அப்பா போயிட்டு எல்லாத்தையும் குறை சொல்றாரு. அது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு மஞ்சிமா மோகன் நடிகர் கௌதம் கார்த்திக் கிட்ட பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. இது கௌதம் கார்த்திக்கு என்ன படம் தெரியாம தன் அப்பாவான கார்த்திக் கிட்ட போயிட்டு இது மாதிரி எதுக்காக தன் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு தன் அப்பாவான கார்த்திக் கிட்ட சண்டை போட்டிருக்காரு கௌதம் கார்த்திக். ஸோ கார்த்திக் அப்பதான் பயங்கரமா கோவப்பட்டிருக்காரு. இப்படி கொஞ்சம் கூட நான் எதை பத்தி பேசுறேன், என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்காம, உன் மனைவி பேச்ச கேட்டு அப்பாவான என்கிட்ட சண்டை போறேன்னா, இதுக்கு மேல உன்கிட்ட பேசி ஒண்ணுமே ஆக போறதில்ல. இதுக்கு மேல உன் எதிர்காலத்த நீயே பார்த்துக்கோ. இதுக்கு மேல நான் உன் லைஃப்ல தலையிட மாட்டேன் அப்படின்னு நடிகர் கார்த்திக் அங்கிருந்து கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காரு. வெளியே வந்த அவரு இப்படி தான் மகன் எதையுமே புரிஞ்சுக்காம தன்னை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு பயங்கரமா குடிச்சிருக்காரு. குடி போதையில திரும்பவும் வீட்டுக்கு போயிருக்காரு. ஏற்கனவே உடல் சரியில்ல. உடல்நிலையில நிறைய பிரச்சனை. இந்த நேரத்துல இவரு அளவுக்கு அதிகமா குடிச்சதன் காரணமா அவருக்கு ஏற்பட்டிருக்க திடீர் நெஞ்சு வலி ஒட்டுமொத்த கார்த்திக் குடும்பத்தினரையும் தமிழ் சினிமாவையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு.